இப்போ என்னடா தேட்டரில் பார்த்த பொண்ணுன்னு நினச்சி வேற ஒருத்திட்ட பழகிட்டேன். பழகி கலட்டியும் விட்டேன். இப்போ அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன். டேய் இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. மறுபடியும் சொல்கிறேன், தப்பெல்லாம் உன்னோடது. ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. என்னன்னு சொல்றா? நேராக ஒயின் ஷாப் போகிறோம், திரும்ப ஒரு பீரை போடுறோம், நல்லா குப்புற போட்டு தூங்குறோம், காலையில் ஆஃபீஸ் போகிறோம், ப்ராப்ளம் சால்வ். சூப்பரே. லைஃப் மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தா உங்களுக்கு குடிக்கிறது முக்கியமா போச்சாடா? இப்போ என்னடா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்ல. ஐயோ குழப்புறானே. டேய் வேற என்ன தாண்டா வேணும் உனக்கு? ராம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுடா. அப்போ அந்த பொண்ணை பார்த்து ராம பற்றி சொல்லு. நான் எப்படி மச்சான் அந்த பொண்ணு முன்னாடி முடிப்பேன். சொல்லு. சொல்லிட்டு போட. அப்படியே பார்த்து பேசுறாலும் அவன் எப்பறம் என்ன நம்புவா? அதுவும் சரி, நீ பண்ண வேலை அப்படி. ராம் உனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ அவன்கிட்ட சொல்லலாம்ல. சூப்பர்ரா, முத வேலையா அதை பண்ணு. இப்போ எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்கள் போய் தூங்குறோம். நீ போய் நிம்மதியாக தூங்கு, கொஞ்சம் ஆளை விடு. அப்படி போயிடுவான். நல்ல வேலை, சூப்பர் மைண்ட் எடுத்து கொடுத்த. இவனை எப்பறம் சமாளிக்கிறது? தப்பெல்லாம் அவன் மேலே வச்சுக்கிட்டு 2 ஃப்ளாஷ்பேக் சொல்லுது பற்றி அந்த பரதேசி நாயி. இல்லை மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு என்னடா டவுட்டு? இல்லை, அந்த ராம் பையன்கிட்ட போய் பேச சொல்லி சொன்னனே, அந்த நாயே பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு மானம் கேட்டால் ஈத்தர. எல்லா கதையும் கேட்டுட்டு சரி பரவாயில்ல நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுறது? டேய் இப்போதான் ஒரு வழியாக பேசி அவனை சமாளிச்சு வந்திருக்கேன். மறுபடியும் ஏதாவது பேசி கூட போட. ப்ளீஸ் சிட் டவுன். உட்கார். Shweta, there are so many romantic places around. Why did you insist this place? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கியா? நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை. Ma'am, order? I'm waiting for my friend. Okay, ma'am. ஏய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? சாரி சேதா, லேட் ஆயிடுச்சு. பர்பஸே இல்லாம எதுக்கு இப்ப சாரி சொல்ற? ஏய் என்ன பர்பஸ்? நீ எப்படியும் லேட்டா தான் வர போறேன்னு ஆல்ரெடி எனக்கு தான் தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? பசங்க சொன்னதுக்காக வருவீங்க, ஆனா பொண்ணுங்க நீங்க சொல்றத கேக்குறதுக்காகவே வருவோம். செம்ம கவிதை ஸ்வேதா, சூப்பர். ஏய் கலாய்க்கிறியா? ஏய் இல்லப்பா, பாராட்டுற உன்னை. ஏய் சீரியஸா, சூப்பர் கவிதை. ஓகே. ஏய் நீயே சொல்லு. இது ஓகேவா? யா. This one. Yep. One cheese garlic bread. One cold garlic. Okay. Thank you. Thank you. ஆமா, நான் ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். What's your dream about? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றது தான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான். ஃபர்ஸ்ட் கார் வாங்குறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர் பிடிக்கும் எனக்கு. Shweta, what happened? Are you all right? Anyhow, marriage fix ஆயிட்டு first time வெளியே கூப்பிட்டுருக்க. So I am very excited and very happy about it. So what do you want to have? என்ன சாப்பிட்ற? ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். Tell me about yourself. No, I want to hear about it. என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருல்ல? உங்க அப்பா சொல்லியிருக்காரு. நீ சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். Are you okay? I'm fine. ஓகே. ஹே வா மச்சான், அதிசயமா இருக்கு. என்ன இந்த பக்கம்? இல்லடா, இந்த பக்கம் வந்தேன். சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? சரி ஏதாவது சொல்லு. ஹலோ சோஃபி. சொல்லுங்க சார். கெஸ்ட் வந்திருக்காங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரியா? யா ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே. ஓகே சார்.
அப்புறம் மச்சான் சொல்லு. டேய் பத்திரிக்கை பாத்தியா இல்லையா? அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய் சோஃபி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உள்ளவா உள்ளவா. அப்புறம் ஈவினிங் ஃப்ரீயா? இல்லை சார், ஆக்சுவலாக ஈவினிங் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ம். யா ஓகே ஃபைன் Bye. பாய். டேய் நீ இன்னும் திருந்தலையாடா? டேய் நான் என்னடா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? என்ன தப்பு பண்ணுறியா? 2 நாளில் உனக்கு கல்யாணம். அதை விடு மச்சி. நீ இப்போ ஏதோ சொல்லணும்னு வந்தியே, அது என்ன விஷயம்? அது நீ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு என்னது? நீ லவ் பண்ணியா? உன் கூடவே தான்டா இருந்தேன். எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? சொல்லவே இல்லை. பண்ணண்டா. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காத மச்சான். ஓ, அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நானா? நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. அப்போ நான் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை, நீயும் பண்ணிக்கூடாது. ஏன்? நீ பண்ணிக்கூடாது. டேய் நீயும் பண்ணிக்க மாட்ட, என்னையும் பண்ணிக்க வேணாங்கிற, பின்ன என்னதான்டா பண்ணணுங்கிற? நீ விலகிடு. வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்ல பையனா? அவனை எங்கந்திரா பிடிக்கிறது? சரி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ நான் பண்ணிக்கிறேன். வேணாண்டா. அடச்சே, அட யாரா இவன்? மச்சான், இந்த கல்யாணத்துல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் ஒரு நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், டைம்ஸ் மேகசின் இன்டர்வியூ, அவ்வளோதான் மச்சான் நம்ம ஆசைலாம். மற்றபடி அவள் ஒரு சுமாரான ஃபிகர் தான்டா. நான் பல பொண்ணுங்களோட சுற்றியிருக்கேன், அவள் உன் கூட சுற்றியிருக்கா. இதில் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே? ஏய் என்னடா இது சினிமா வில்ல மாதிரி? கையெடு, எடு எடு எடுறா, எடு மச்சான். மச்சான் இப்போ கூட சொல்கிறேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் விலகிடுறேன். ஏய் நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ கண்டிப்பாக நான் தான் பண்ணிப்பேன். நீ அவளை எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாத்துறேன்டா. டேய் நில்றா, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு, அப்பதான் பார்க்க முடியும். சோஃபி, ஹேய் சோஃபி. ஓ, இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ரீயா? அப்புறம் வழக்கமாக போகிற அந்த பப்புக்கே போயிடலாமா? சரி, ஓகே, பை. என்ன கொஞ்சம் மேக்கப் Hey, Vijay. மாதிரி இருக்கு. வாட் ஆர் யூ டூயிங்? ரோசி, நீ என்ன பண்ற? போ. நீ போ. உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா ப்ராஜெக்ட குழப்பிருக்க, அதை கரெக்டா செய்ய வேண்டாமா? 2 minutes, 2 minutes. நான்சென்ஸ். ஒரு வேலையும் கரெக்டா பண்றது இல்ல. இந்த முடிச்சிட்டேன் சார். டேய் விஜய், ஏய் மேன், டைம் என்ன ஆகுது? ஏன் இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு ஆடிட்டிங் தெரியாதா? வாட் irresponsible. ஏய் வா கிளம்பு போலாம். ஏய் யூ, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கல, பதில் சொல்லாம அவனை கூப்பிடுறேன். செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் ஏதாவது அசிங்கமா பேசிட போறேன். சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். Hey, you. சார் நான் வந்துடுறேன் சார். அவனுக்கு போய் பயந்து. bloody nonsense. என்னடா விஷயம்? உங்களை என்ன பண்ற பாரு, டெர்மினேஷன் தான். idiots. Hey, what are you doing? Go ahead. ஏமா நீ என்ன அங்க இருக்கிற? உன் வேலை எங்க? கரெக்டா பாரு. ஹே, இப்படி இல்ல, இப்படி யூஸ்லெஸ். இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா, உனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை போச்சு. வா போய் வேற வேலை தேடலாம். டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசி என்னடா பண்ண சொல்ற? இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆக வேண்டியது நான்டா. அந்த ராம என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சேலஞ்ச் பண்ணுறான்டா. டேய் அவன் அப்படி தான் சொல்லுவான்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு தான் ஒன்று அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சும் நானும் அவனை பார்க்க போயிருக்கேன் பாடுறான்.
ஆனால் ஒன்றுடா, அவன் அவளை கல்யாணமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய், நீ அவளை லவ்வே பண்ணல, அவள் எவனை கட்டிக்கிட்டு எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? ஆமாண்டா, அவள் கூட இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் கூட அவளை லவ் பண்ணவே இல்லைடா. பட் என்னைக்கு அவள் மனசை காயப்படுத்தி அவளை விட்டு பிரிஞ்சனோ அன்னையிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் அவளை மட்டும் தான்டா லவ் பண்ணுறேன். இனி எனக்கு யார் கூடயாவது கல்யாணம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், ஆனால் என்னால் அவளை கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாதுடா. மச்சான், நீ என்னவோ சீரியஸாக தான் பேசுகிற, ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஒரு ஐடியா இருக்குடா. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பப்பு, அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு. அவனா? அவன் எதுக்குடா? அவனே தனியாக ஒரு ஏழ்றையை கூட்டிடுவானே. டேய், நீனு நான் பாலா 3 மூளை தான். இப்போ அவனு சேர்ந்தானா 4 மூளை. மச்சான், 4 மூளை சேர்ந்தா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கிடைக்கும், நம்பு. அப்படிங்க ஃபோன் போட்டுருவா. அண்ணா, ஒரு டீ ஒரு கிங்ஸு.